ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்ததான் நம்ம புது ஒரு இடத்துக்கு போக போகிறோம். யார் வாய்ஸ் தானே கேட்குறீங்க? பழைய உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டு பாருங்க. என்னதோ வாய்ஸ்லாம் மாற்றி பேசினாலும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. பிளாடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண லைக் போடுங்கடா. ஓகே, நம்ம இன்னைக்கு அடுத்ததாக புதுசாக போகிற இடம் மூணார் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. அதோடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம போகும்போது அப்படி பேசிக்கலாம். இப்போ இங்கேருந்து எப்படி போகிறேன், இங்கேருந்து நான் டைரெக்டாக ஓம்னி பஸ்ஸில் புக் பண்ணி போகிறேன். ஸோ அது டைரெக்டாகவே மூணாருக்கு போயிடும். சில பஸ்ஸெல்லாம் போடி தேனிக்கிட்ட இறங்கி அங்கேருந்து இதுக்கு போகும், வேன் வழியாக போகும். இல்லை இன்னொரு வழியாக இல்லாமல் வேறு எப்படி போகலாம் அப்படின்னா ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினில் எப்படி போகிறது? ஆலுவா இருக்கு இல்லையா, ஆலுவாவில் இறங்கி, அல்வாயி அப்படின்னு இதில் போட்டிருப்பானு ட்ரெயினில். அங்கே போய் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 hours 2.5 hours, அதாவது ஒரு 109 கிலோமீட்டர் போகணும். அது வழியாகவும் போகலாம். இல்லை எர்ணாகுளத்தில் இறங்கி அங்கே இருந்தும் போகலாம். இப்படி பல வழிகளில் போகலாம். அதனால் இங்கேருந்து டைரெக்டாக கவர்மெண்ட் பஸ்ஸோ எதுவும் கிடையாது, ப்ரைவேட் பஸ்ஸஸ் மாத்திரம்தான் இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஒரு வழியாக நாங்கள் மூணாறு நெருங்கிட்டோம் இல்லை இறங்கிட்டோம். இங்கேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி சின்னக்கனால், ஏன்னா எங்கள் ரிசோர்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இந்த பஸ்ஸு போனால் 2 பஸ் மாறி போகணுமா? இல்லை டைரெக்டாக நம்ம பஸ்ஸு ஒரு 10:30 மணிக்கு வருவோங்கிறாங்க. அது லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே மாட்டிக்கிட்டோம். செம்ம டிராஃபிக். இது பஸ் ஸ்டாப் உள்ள ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, இந்த இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல ரன் பண்ணுறாங்க. ஸோ we are waiting. ஸோ நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதோட ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆட்டோவில் இங்கேருந்து 700. ஆனால் பஸ் எப்போ வரும்? சண்டே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அதனால நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டோம். இங்கேருந்து அங்கே கிளப் மஹிந்திரா போக 700 rupees. ஓகே, கிளப் மஹிந்திரா பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். சரி. எல்லாமே இங்கே உள்ள கிளைமேட் இப்போ 21 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ நல்ல ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குது, வார்மாக இருக்குது. நமக்கு சென்னையில் இருக்கிறதுக்கு இங்கே நல்ல வார்மாக தான் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு, ஊட்டி கொடைக்கானலே இப்போ உள்ள வெயிலில் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மழையெல்லாம் பெய்யறதுனால கொஞ்சம் குளிர்ந்துருக்கு. அதே மாதிரி ஆனால் இங்கேயும் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. நைஸ் கிளைமேட். லெட்ஸ் என்ஜாய்.
அப்படிங்கிறது வந்து ரிசார்ட்ஸ் மட்டுமே இருக்கிறதா? ஒன்லி ரிசார்ட்ஸ் மட்டும். இங்கேருந்து சீசன் டைம் மட்டும்தான் இப்படி கூட்டமாக இருக்குமா இல்லை நார்மலாக எல்லா டைமும் கூட்டம் இருக்கும்? சரி, ஞாயிறு 3 நாள் எப்பவுமே கூட்டம். எங்கே கேரளாவிலேருந்து எல்லோரும் வருவாங்களா? கேரளா தான் அதிகமாக வரும். இங்கே உங்களுக்கு ஆட்டோ நல்லா எப்போவுமே ஓட்டம் இருக்கும்ல? ஸோ இதுதான் கிளப் மஹிந்திரா ரிசார்ட். ரொம்ப காலமாக பழைய ரிசார்ட் நினைக்கிறேன், ரினோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் வியூ. ஸோ நம்ம முதல்ல போய் செக்இன் பண்ணிடலாம். உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்தராக இங்கே போய் ஃபஸ்ட் செக்இன் பண்ணிடலாம். ஓகே, thank you. You're welcome, sir. So, welcome drink. ஒரு ஹெர்பல் ட்ரிங்க். சுக்கு காப்பியா கொடுத்துருக்காங்க. எல்லா ரிசார்ட்லேயும் போனால் தான் அப்படி கொடுப்பாங்க. இதுதான் நாம் தங்க போகிற ரூம். இது 1 பெட்ரூம். சின்னதாக ஒரு பெட்டு போட்டிருக்காங்க வெளியில். இது மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஸோ இங்கே பாத்ரூம் இதெல்லாமே இங்கே வரும். இங்கே ஸ்பெஷல் இந்த ஃபுட்டு இது பண்ணுறது மாஸ் குரங்கு வேலையை அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இங்கே வந்து டாய்லெட், செப்ரேட் பாத் இருக்குது, சோப்பு இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே டவல்ஸ் இருக்குது. டாய்லெட், பெரிய டாய்லெட் நீட்டாக இருக்குது. ரூமும் லவ்ஷாக இருக்குது. இது வந்து 1 பெட்ரூம் ரூமு. ஸோ 1 பெட்ரூம் ரூமுங்கும்போது இதில் என்ன வச்சுருக்காங்க, லாக்கர் வச்சுருக்காங்க. லாக்கரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இது ஸோ வெளியிலேருந்து இங்கே எப்படி போகிறது, வியூ சூப்பராக இருக்குது, அட்டாசமாக இருக்குது, நல்ல கிளைமேட். ஸோ என்ஜாய் தி ஹாலிடேஸ். நாளைக்கு நம்ம டூருக்கு போவோம். இன்றைக்கி சும்மா இப்போ லோக்கலில் போய் சாப்பிட்றதுக்கு எங்கேயா போய் சாப்பிடுவோம். சும்மா ஒரு வாக் மாதிரி நடந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அதனால் போய் சாப்பிடலாம். ஸோ அப்படியே ஒரு ஜஸ்ட் வாக்கிங் போகலான்னு வச்சோம். சரியான கிளைமேட். அப்படியே ஏய் பண்ணுற அராஜகம் பார்க்க முடியும். சின்ன ஊஞ்சல், சரியான கிளைமேட்டு, காற்றும் இதுவும் அட்டகாசமாக இருக்கு. ஒன்றும் ஊஞ்சலில் போய் ஆட விட்டாரு. அதான் நடக்கணும் நல்ல இந்த ரிசார்ட்டு. சரி அப்படியே நடந்து போவோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்லிப்பாகும், பார்த்து போ. இடமும் அதாவது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல பச்சை சேலை அப்படி அட்டகாசமாக இருக்குது. அது இந்த கிளைமேட்டுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லா இடமே நல்லா இருக்குது. இந்த மூணாறுங்கிறது வந்து இதுதான் நான் அப்போவே சொன்ன மாதிரி டீ எஸ்டேட் தான் மெயின்.
அது வந்து உருவாக்குறாங்க. அப்படி பிரிட்டிஷ் எங்கெல்லாம் வந்து குளிர் பிரதேசம் இருக்கோ அங்கெல்லாம் டீ எஸ்டேட்டாக உருவாக்குனாங்க. 3 ஆறு சேர்ந்தது தான் மூணாறான்னா அப்படி ஒரு கதையும் இருக்குது மூணாரை பற்றி. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து மேப் போட்டு நடந்து போய் சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். ஏன்னா இங்கே உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு இது டின்னருக்கு வந்து 1300, எந்த ஃபுட்டு எடுத்தாலும் 800 1000 ருபீஸ் குறையாமல் ஆகும். ஒரு நைட் டின்னர் வந்து 1300. 2 மீல்ஸுன்னு இருக்குது. அந்த 2 மீல்ஸ் நம்ம சாப்பிட்ணுன்னா 2200 2 மீல்ஸுங்கிறது. இங்கே அதுமாதிரி ப்ரீபெய்ட் டேக்ஸி எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வேறு எந்த டேக்ஸியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம காரில் வந்தால் மட்டும்தான் நம்ம கார் அலோவ் பண்ணுவாங்க. வேறு எந்த காரில் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா விட மாட்டாங்க. இங்கே உள்ள டேக்ஸி தான் எடுக்கணும். யூனியன் இந்த ரூல். இங்கே பக்கத்தில் பெரிய ஹோட்டல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஆனால் சின்ன ஹோட்டல்ஸே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா லோக்கல் ஃபுட்டு கிடைக்கும். இன்னும் இங்கே மூணாரை பற்றி சொல்லும்போது ஃபுட்டு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஃபுட்டு வந்து பழைய ஃபுட்லாம் கொடுப்பாங்க, ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் செலக்டட் ஹோட்டல் சாப்பிடுங்க. நான்வெஜ் சிக்கன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடாதீங்க. இங்கே மூணாரில் குரு சில ஹோட்டல் அரேபியன் சிட்டிக்குள்ளே இப்போ வந்து எப்போவுமே கிளப் மஹிந்திரா வந்து ரிசார்ட்ஸ் எல்லாமே அவுட்டரில் தான் வைப்பாங்க. ஸோ அவுட்டரில் வைக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் தான் மேப் பார்த்து போயிட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் 4-5 ஹோட்டல் இருக்குது, அதை தான் தேடி போயிட்டுருக்கேன். ஓகே, ஹோட்டல் போயிட்டு என்ன சாப்பிடுதோன்னு பார்ப்போம். என்ன இருக்குது. இப்போ நடந்து வந்தப்போ காருண்யா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. ஓ இல்லை சதா கடை இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். சின்ன கடை தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். மீல்ஸ் சொன்னோம். மீல்ஸும் சிக்கன் கறியும். இவர் வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, மீல்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆக போகுது என்ன கேட்க மாட்டாங்க. அதனால் சொல்லி ஃப்ரைட் ரைஸை மாற்றி பிரியாணி ஆக்கிட்டான். பிரியாணி வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பிரியாணி. இது மசாலா வந்து இது கேரளா ஸ்டைலில், தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்குது பிரியாணி. ஸ்பைஸியாக இருக்குது. பிரியாணி எப்படிதான் இருக்குது, ரொம்ப காரமாக இருக்கான். அப்படிதான் இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இது என்ன ரைஸ், ஜீரா சம்பா ரைஸ் தானே போட்டிருக்காங்க. ஜீரா சம்பா ரைஸ் போட்டிருக்காங்க. ஆனால் பிரியாணி தமிழ்நாடு ஸ்டைல் தான். இங்கே அதிகமாக தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. ரிபல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ரிபல் படம், அந்த படத்தோட இதுதான் இங்கே தமிழ் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் பிரியாணிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, அப்பளம். நமக்கு வந்து ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். சுட சுட சோறு சாப்பிடணும்னு நினச்சேன். அப்பளம், வெண்டைக்காய் பொரியல், கோஸ் பொரியல், பிறகு சாம்பார் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சுட சுட இந்த வெயிலுக்கு நமக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால தான் நான் வெறும் நம்ம சத்தனும் சாம்பார் மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த இதுக்கு ஓகே. பிரியாணியில் பீஸ்லாம் நல்லா இருக்கா பார்த்து ஃபுட் பாய்சனாக போகுது. ஸோ ஒரு சிக்கன் கறியும் வாங்கினேன். கறி எல்லாம் கொஞ்சம் குளிர்ந்தான் இருக்குது, ஆனால் அவரேஜ் டேஸ்ட்டு ஓகே, ட்ரை பண்ணலாம். பட்ஜெட்டாக சாப்பிட்றவங்க இந்த ஒரு நார்மலாக தமிழ்நாடு ஸ்டைல் ஹோட்டல்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். காருண்யா கிளப் மஹிந்திரா பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, ஃபுட் சாப்பிடட்டுமா? சாப்பிட்டாச்சு. ஆவரேஜ் ஃபுட்டு 710 ஆச்சு. ஸோ இப்போ அப்படியே சும்மா இங்கே ஒரு வாக்கிங் அப்படி போனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். எந்த இடத்துல போனாலும் நம்ம அந்த ஏரியாவில் ஒரு சரௌண்டிங் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்காக அப்படி ஒரு வாக்கிங் போகணும். சாப்பிட்ட உடனே ஃபர்தராக ஏதாவது இருந்ததுன்னா காமிக்கிறேன். ராத்திரியெல்லாம் இந்த இடத்துல வர முடியாது.
யானை கிராஸ் பண்ண இடம். நான் சும்மா அமைதியாக இருக்கனால அப்படியே நடந்து போகிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். திடீர்னு ஒரு 4-5 யானை அப்படியே சும்மா அப்படியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்பா. ஆனால் அப்படி ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இல்லை, ஒரு வார்னிங் மட்டும் போட்டிருக்காங்க கிராசிங் ஏரியான்னு, அவ்வளோதான். சரி, என்னென்ன இங்கே எதுவும் வண்டியெலாம் அதிகம் இல்லை, அதனால் இப்படிலாம் அப்படியே போய் பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். நடந்து போகிற இடத்துல ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஒரு பஸ் பாட்டு வெறிச்சிட்டு வருது. கத்தோலிக் சர்ச், ரோமன் கத்தோலிக் சர்ச், பெரிய சர்ச் இருக்குது. இது ஒரு சின்ன சின்ன கிராமமாக இருக்குது. கொஞ்சம் வீடுகள் இது. நம்ம இப்படி கொஞ்சம் இன்டீரியராக கிராமம் போனோம்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி போகிறது. நல்லா தான் போய் இன்றைக்கி வேறு எங்கேயும் போகலை. இன்றைக்கி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஓகே, வேறு இங்கே சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சின்ன கிராமம், அவ்வளோதான். இனிமேல் ரிட்டன் ரூமுக்கு போக வேண்டியதான். இங்கே வந்து புனரஜீவான்னு சொல்லிட்டு சின்ன கனலில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம், களரிப்பயிற்றுங்கிறது வந்து நம்ம வர்மக்கலை இந்த இதெல்லாம் சேர்ந்து அது வந்து கராத்தே மாதிரி. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பழைய காலத்தில் நம்மளுடைய கலை தான், தமிழ்நாட்டில் இருந்து இதானதான் அந்த களரிப்பயிற்சி தான், களரிப்பயிற்றுன்னு இங்கே இருக்குது. ஸோ அந்த இது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க போல இருக்குது, அந்த கடை தான் அது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது பண்ணிட்டுருக்கேன். மழை வேறு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால் ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். நாளையிலேருந்து நல்ல வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.